Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to check whether a given number is prime or not in an optimized versionல தான் பார்க்க போறோம். So previous episode அதாவது prime series playlistல previous episodeல நம்ம பார்க்கும்போது is prime ஒரு simple static boolean method create பண்ணி we just passed a single parameter n and then we check whether it's a prime or not in a usual for loop manner. So இந்த for loopனால நம்ம வெறும் we are just checking any number between 1 and n is dividing n or not. If any number is dividing, then we'll be returning false. But if none of these numbers are dividing, then we will be returning true. So இது மூலமா நம்ம ஏதாவது number divide ஆச்சுன்னா it's not a prime நம்ம conclude பண்றோம். So இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம மேத்தமெட்டிக்கலெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அந்த விதத்தில் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நோட்டேஷன்ஸ் நம்ம பிக் ஓ நோட்டேஷன் வி கால்ஸ். ஸோ வெறும் பிக் ஓ நோட்டேஷன் மட்டும் இல்லை, வி ஆர் சோ மெனி நோட்டேஷன் லைக் தீட்டா நோட்டேஷன், இதெல்லாம் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நோட்டேஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இங்கே பிக் ஓ அப்படி சொல்கிறாங்க, வாட் இஸ் பிக் ஓ அப்படின்னா இப்போ அதோட டைம் காம்ப்ளெக்ஸ் இதோட வேர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ், அதாவது பிக் ஓன்றது வேர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பெரிய நம்பர் லைக் 10^18+1 இந்த மாதிரி நம்பர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இன்புட்டாக, அதாவது n இருக்கிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி நம்பர் நீங்கள் பாஸ் பண்ணும்போது அவ்வளோ பெரிய நம்பர் 10^18+1 நினச்சி பாருங்கள், 18 zeros followed by 1. ஸோ அவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த நம்பர் வந்து இட்ஸ் அ ப்ரைம் ஆர் நாட்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் கேஷுவலாக இந்த ஃபார் லூப் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா 2லேருந்து n வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் நம்ம பார்த்தோம், குவாட்ரில்லியன் இயர்ஸ் எடுத்துக்கும், அதாவது கிட்டத்தட்ட ட்ரில்லியன் சென்ச்சுரிஸ் எடுத்துக்கும் அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இதோட லீனியர்னு நான் போன எபிசோட கன்க்ளூட் பண்ணேன். ஏன் லீனியர்னா, ஸோ இட் இஸ் டேக்கிங், அதாவது நம்ம எவ்வளோ சைஸ் ஆஃப் n, அதாவது எவ்வளோ இன்புட்டோட சைஸாக டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ இன்புட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் அவுட்புட்டும் இருக்கும். ஸோ அவுட்புட் டைம் இருக்கும். ஸோ அதனால லீனியர் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது லீனியர் காம்ப்ளெக்சிட்டி நம்ம மேத்தமெட்டிக்கலாக பிக் ஓ ஆஃப் n டினோட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம், இல்லை ஃபாலோயிங் எபிசோட்ஸில் நானே இதை பற்றி நிறையா அனாலிசிஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதோட வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பிக் ஓ ஆஃப் n. ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளமே. அது மட்டும், ஆனால் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஸ்பேஸ் இஸ் சம்திங் இதே மாதிரி தான், இது எவ்வளோ ஸ்பேஸ் கம்ப்யூட்டர் மெமரி ஆக்குபை பண்ணிக்கும், சிம்பிள் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். அதாவது கொடுக்குற இன்புட்டுக்கும் இங்கே இருக்க ஸ்பேஸும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ இன்புட் எவ்வளோ பெருசாக வேணாலும் கொடுத்து பாருங்கள், நம்ம வெறும் i = 2 ஒரே ஒரு இன்டிஜர் வேரியபிள் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலாக எல்லாம் தியரிட்டிக்கல் பிக் ஓ ஆஃப் 1 நம்ம அப்படி சொல்லி முடிச்சுப்போம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நம்பர்ஸ் இந்த மேட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அந்த காரணத்தை நான் கடைசியாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ்லாம் நீங்கள் அப்படியே 6 பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 5 to 10, 11 to 16 இந்த மாதிரி 6 கேப்பில் அரித்மெட்டிக் ஆர்டரில் பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் நம்பர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 49 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 49 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி, இல்லைனா இந்த ஆல்கரிதம் படி பார்த்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 48 டைம்ஸ் இந்த லூப் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஃப்ரம் 2 to 48. ஸோ 47 டைம்ஸ் இதில் ரன் பண்ணுறோம். இது ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் 49 வந்து ப்ரைம் இல்லை, 7 டிவைட் ஆகும். ஸோ இதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன மெத்தட் படி பார்த்தோம்னா 2 to 48 நம்ம ரன் பண்ணோம். ஸோ இதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செக் பண்ணுவோம். இஸ் 2 dividing 49? நோ. Is 3 dividing 49? No. 4 dividing 49? No. 5 dividing 49? No. 6 dividing, ஸோ எதுவுமே ஆகல. கடைசியாக 7 தான் 49 டிவைட் பண்ணும். ஸோ நம்ம வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வெறும் இவ்வளோண்டு தான் லூப் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம 2 to 48 ரன் பண்ண தேவையில்லை, வெறும் 2 to 7 ரன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1999 இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது கிட்டத்தட்ட அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் தான். ஸோ 49 எடுத்துக்கிட்டோம், நம்ம வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49, அதாவது 7க்குள்ளே இந்த லூப் பிரேக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தாண்டி போகவே தேவையில்லை. ஸோ இதுதான் இதோட நம்ம ஐடியாவே. ஸோ இந்த ஐடியாவை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே லாஜிக் தான், சேம் லாஜிக். நீங்கள் அதை அப்படியே வேணால் காப்பி பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். காப்பி பண்ணி we can just paste it here. அதுக்கப்புறம் you can just change the name to avoid complexity. So I = 2 ஸ்டார்ட் பண்ணிட்டு we are just checking less than or equal to math.square root of n. ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்குள்ளே மட்டும்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தாண்டி போகவே தேவையில்ல. ஸோ இஃப் எனி நம்பர் இஸ் டிவைடிங் அந்த ரேஞ்சுக்குள்ளே 2 to square root of n டிவைட் ஆச்சுன்னா வில் பி ரிட்டர்னிங் ஃபால்ஸ். ஸோ இதுதான் இதோட கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஆல்கரிதம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். இதோட கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும், இதோட கொஞ்சோண்டு ஆப்டிமைஸ். ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸோ பிக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் இதோட காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அண்ட் சேம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட்.
ஸோ சேம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் இதோட ஆப்டிமைஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ இல்லைனா ஏதாவது ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டில் இது யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமா, இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்க முடியுமா? எஸ் வி கேன். ஸோ இப்போ தான் அந்த மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பெரிய எக்ஸாம்பிள் லைக் 10,000 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10,000 எடுக்கும்போது அதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 100 வரும். ஸோ இப்போ நீங்கள் 2 to 100 வரைக்கும் இந்த லூப் ரன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. 100ன்னு எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is 10. ஸோ வெறும் 2 to 10 மட்டும் தான் இந்த ஃபார் லூப் ரன் பண்ணும். ஆனால் இப்போ 10,000 கொடுக்கும்போது 2 to 100. ஸோ இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, மில்லியன் ட்ரில்லியன் அவ்வளோ சைஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ எவ்வளோ அதோட ஸ்கொயர் ரூட்டே அப்போ எவ்வளோ பெருசாகுது. ஸோ அவ்வளோ டைம் நீங்கள் எடுக்கும்போது இன்டர்வியூவில் ஏதாவது ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்லேயே போகும்போது நீங்கள் ரொம்ப டைம் வீணாக்குறீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இங்கே பாதிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 100. இப்போ 100 வந்து பிரைம் ஒன் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும் 2 தான். ஸோ இப்போ எந்த நம்பர் எடுத்துக்கணும் ஈவன் ஆர் ஆட் அந்த கான்செப்ட் இருக்கும். இப்போ எந்த ஈவன் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க எக்ஸப்ட் 2. எக்ஸப்ட் 2னா இப்போ நீங்கள் 2க்கு மேலே இருக்க ஈவன் நம்பர் லைக் 4, 6, 10, 8 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ அந்த நம்பர்ஸ் எதுவுமே பிரைம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் அப்போ சிம்பிளாக ஏதாவது ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர் இல்லை. ஒரு சிம்பிள் கன்க்ளூஷன் வருது. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ நாங்கள் போட்ட மாதிரி ஏதாவது நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா இஃப் இட்ஸ் டிவைடிங் பை 2 தென் ரிட்டன் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டேபிளில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் 2ஆல் டிவைட் ஆகும்? ஸோ 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த டிவைட் ஆகிற நம்பர்லாம் நீங்கள் திரும்ப ரீசெக் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இஃப் அது டிவைட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெக் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து will be changing like this. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் வந்து இப்படி மாடிஃபை ஆகிடும். ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை ஆகிற ஏதாவது நம்பர்ஸ் 2ஆல் மல்டிப்ளை ஆகிற எந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்க. ஸோ அதை வச்சு ரீசெக் பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் இப்போ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் சில பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து n மாடுலஸ் 2 = 0 அப்படி பார்த்தோம்னா சில டைம் n = 2 கூட இன்புட்ஸ் சில டைம் பாஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 மாடுலஸ் 2 = 0 எஸ் ஸோ ஃபால்ஸ்னு ஆகிடும். ஆனால் 2 வந்து பிரைம் நம்பர். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இஃப் n = 2 ரிட்டன் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிசிட்டி இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 4, 6, 8 அந்த மாதிரி நம்பர் வர எல்லாமே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் மாட்டிட்டு ரிட்டன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இப்படி மாடிஃபை ஆகிருக்கு. ஆனால் இப்போ இதை கூட நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2ஆல் டிவைட் ஆகான்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3, 2க்கு அப்புறம் வர நம்பர் 3. ஸோ இப்போ 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். 3, 6. ஸோ 6 and 2ஆல் டிவைட் ஆகி எடுத்துக்கலாம். ஸோ 3, 9, 12. 12 எடுக்க வேண்டாம், 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3, 9, 15, 21, 27 அது எல்லாமே இந்த காலமில் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் 9, 15, 21 இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நீங்கள் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னு பார்த்தாலே தெரியும். திரும்ப நீங்கள் 9, 15, 21ஓட டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்டே. திரும்பவும் நீங்கள் ரீசெக் பண்ண வேண்டாம். இப்போ 3யோட மல்டிபிள்ஸை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதுதான் இது மெயின் கான்செப்டே. ஸோ இது 3யோட மல்டிபிள்ஸே எடுத்துருங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் n மாடுலஸ் 3 ஆல்சோ = 0 ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ பார்க்கவே தேவையில்ல, ஜஸ்ட் ரிட்டன் ஃபால்ஸ். இங்கே எல்சிஃபா கூட நீங்கள் மாற்றணும், நோ ப்ராப்ளம். ஸோ எல்சிஃபா கூட இப்போ வந்து இஃப் இட்ஸ் டிவைடிங் பை 2 or 3 ஜஸ்ட் ரிட்டன் ஃபால்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் திரும்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். n = 3. இப்போ வந்து n 2ஆக இருந்தாவோ இல்லைனா 3ஆக இருந்தாவோ ஜஸ்ட் ரிட்டன் ட்ரூ, எஸ் ஜஸ்ட் ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி சில டைம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இல்லைன்னா உங்களை ஏமாத்துற மாதிரி கூட சில இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து n = 1, n = 0, n = -1, -2 அந்த மாதிரி கூட பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் n <= 1 அந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணலாம் உங்கள் ப்ரோக்ராமே எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ ஏன்னா 1 கீழே இருக்க இல்லை 2க்கு கீழே இருக்க நம்பர் எது எடுத்துக்கிட்டாலும் ப்ரைம் நம்பரே இல்லை. ஸோ எந்த நம்பர் வேணாலும் இருக்கணும், -1, -2 எது வேணாலும் இருக்கட்டும், அது ப்ரைம்ஸே இல்லை. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க 3ஆல் மல்டிபிள் ஆகிற எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மேட்ரிக்ஸ் இப்படி மாடிஃபை ஆகும். ஸோ மாடிஃபை மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 5லேருந்து ஆரம்பிக்குது. 5, 11 இந்த காலம் மட்டும் பாருங்க. 5, 11, 17, 23. ஸோ இது எல்லாமே 5 ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் போகுது. வித் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் 5, அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ் 6ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 11 - 5 6, 17 - 11 is 6, 23 - 11 17 is 6. ஸோ இந்த 6 டிஃபரன்ஸ்லேயே போகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபார் லூப் உருவாக்குங்க. ஃபார் இன் i = 5. இப்போ கண்டிஷன் நம்ம கடைசியாக பார்க்கலாம், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ i + = 6. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம், ஸோ வி கேன் ஜஸ்ட் நெக்லெக்ட் 1 பார்க்கவே தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம் இப்போ வெறும் 2 காலம் சைஸ் மேட்ரிக்ஸாக தான் ஆயிடுச்சு இது. ஸோ
if 5, 11, 17, 23, 29, 35. So the numbers பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே prime numbers தான் இருக்கு. So 5 is a prime, 11 is a prime, 17 is a prime, 23 is a prime, 29 is a prime, 35 மட்டும் prime இல்லை. So 41, 47 அதுக்கப்புறம் வர நிறைய நம்பர்ஸுமே ப்ரைமாக தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ப்ரைம் நம்பரால் ஏதாவது சின்ன ப்ரைம் நம்பர், இப்போ பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டோம், ஏதாவது அது கீழே ஏதாவது சின்ன ப்ரைம் நம்பர் அதை டிவைட் பண்ணாலே போதும், இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம டேரெக்டாக எல்லா நம்ம கண்ட நம்பரால் டிவைட் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட டேரெக்டாக ஒரு ப்ரைம் நம்பர் தான் நம்ம டிவைட் பண்ணுறோம் தெரிஞ்சு அதை டிவைட் பண்ணால் போதும், நம்ம டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ எந்தாவது நம்பர், ஸோ இப்போ நம்ம 5 6 6 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 5ல் ஆரம்பிச்சு 6 6 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக 5, 11, 17 அந்த நம்பர்ஸ் எல்லாமே, அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்ச் கூட ஃபாலோ ஆகிருது. ஸோ இப்போ இஃப் எனி ஆஃப் தீஸ் நம்பர் இஸ் டிவைடிங் n, ரிட்டன் ஃபால்ஸ், தட்ஸ் இட். ஸோ இப்போ ஏதாவது இந்த நம்பருக்குள்ள, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க நம்ம ஏதாவது டிவைட் பண்ணிச்சுன்னா ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஏதாவது டிவைட் ஆனால் கூட, ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் லைக் 13, 35, 95 இந்த நம்பர்ஸ் 77 இந்த நம்பர்ஸ் எதுவுமே ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ சார்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் வருது. அதாவது நம்ம திரும்ப ஒரு ப்ரைம் நம்பராக இல்லாத நம்பரை வச்சு திரும்ப நம்ம டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டைமை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். விச் இஸ் கால்ட், ஒரு மெத்தட் இருக்குது, we call it as sieve of Eratosthenes. ஸோ அந்த மெத்தட், இந்த பேரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மெத்தட் இஸ் ஸோ சிம்பிள். இதே கான்செப்ட் தான். வி ஜஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்மால் ப்ரைம்ஸ், அந்த ஸ்மால் ப்ரைம்ஸோட மல்டிப்ஸை வச்சு அதெல்லாம் ப்ரைம்ஸ் இல்லைன்னு நம்ம ஒரு பூலியன் மேப்பிங் பண்ணுவோம். ஸோ அதை எப்படின்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் மெத்தடை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தா ஸோ ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வருது. ஸோ 35, 77 திரும்ப ரீடிவைட் பண்ணுற வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஓகே, அதை தவிர்த்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், 7, 13, 19, 31, 37, 43 இங்கேயும் ப்ரைம் நம்பர்ஸாக தான் வருது. ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேப்பிங் மட்டும்தான் இருக்குது. இங்கே 5, இங்கே 7, காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் 2. ஸோ 5 + 2 is 7. ஸோ இப்போ இங்கே வெறும் 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம திரும்பவும் ஃபார் லூப் ரன் பண்ணாமல் we can just put n modulus I modulus 2 equal to 0. ஸோ இப்போ அதாவது +2, அதான் 5 டிவைட் ஆகுது, இல்லை 5 டிவைட் ஆகலாம், 7 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். ஸோ நம்ம திரும்ப அப்படியே செக் பண்ணிட்டே வரும். ஸோ இஃப் எனி ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் ஆர் டிவைடிங் we can just return false. ஸோ இதுதான் கான்செப்டே. அதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தோமா கண்டிஷன் வந்து சேம் கண்டிஷன் தான். ஸோ இதே கண்டிஷனாக இங்கே வரப்போது. லாஜிக் ஒன்றும் புதுசாக இல்லை, அதே லாஜிக் தான். ஸோ நம்ம வெறும் ஸ்கொயர் ரூட் வச்சு தான் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்க்க தேவையில்லை. ஆனால் ஸ்கொயர் ரூட்குள்ளே எப்படி மாடிஃபை பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ கடைசியாக we can just return true. சாரி. ஸோ இதுதான் இந்த ஐடியா. ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், சேம் மாடிஃபைட், இதோட இந்த மாடிஃபைட் வெர்ஷன் தான், ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, அஃப்கோர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பக்கத்தில் தான் வருது. ஏன்னா நமக்கு வேர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n-குள்ளே தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், கிட்டத்தட்ட 3 மடங்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 காலம்ஸ் 6 தான் இருந்துச்சு, இப்போ 2 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம், மீதி 4 காலம்ஸ் நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து 3 டிவைட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஆச்சு, இப்போ 2. ஸோ இப்போ வந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் லாஜிக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/3. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் இந்த மாதிரி நொட்டேஷன் விதமாக நீங்கள் எழுதும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/3, அதாவது பிக் கோட் நொட்டேஷன், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஆல்கிரிதமாக பார்க்கும்போது நம்ம கான்ஸ்டன்ஸ் லைக் 3, 1 இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸ்லாம் எடுக்கவே மாட்டோம். ஸோ we can just neglect, இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸ்லாம் எடுக்காமல் நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் எடுத்துப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/3 அந்த 3 நம்ம மென்ஷன் பண்ணவே மாட்டோம் ஃபார் சிம்பிளிசிட்டி. ஸோ ஆனால் ஸ்பேஸ் இந்த சேம் தான், சேம் ஸ்பேஸ் தான் வருது. ஸோ சேம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பிக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n தான் சேம் அகெயின். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ we can just work without any tension. ஸோ நீங்கள் இந்த சொல்யூஷன் கூட நீங்கள் இன்டர்வியூஸில் ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். பட் இதோட கொஞ்சம் ஸ்பெஷலான சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷலான சொல்யூஷன் இருக்குது அண்ட் we call it as sieve of Eratosthenes. ஸோ ஸ்பெல்லிங் எனக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு இருந்தால் ப்ளீஸ் give my channel as a reference to them. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் tell it in the comment box below. So thank you so much.